Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. முன்னாடி போகுது ஏன்னா அப்படி பண்றது மருத்துவமனை அருகே கலைஞர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூய்மை பணியை தனியார் மயமாக்குதலை எதிர்த்து தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டும் நிலையில் தற்போது சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய். விவரம். தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்து பல்வேறு வடிவத்திலே தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தை எடுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே தான் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை அண்ணா அறிவாலயத்தை இன்று காலையிலே சென்னை அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். இன்று பிற்பகல் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவு வளாகத்திலே உட்கார்ந்து அங்கேயும் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்திலே ஈடுபட்டு வந்தார்கள். அங்கேயும் காவல்துறையினர் கைது செய்த நிலையில தற்பொழுது ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்திலே இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்தை நோக்கி, கலைஞர் சிலையை நோக்கி தூய்மை பணியாளர்கள் பதாகைகள், அதாவது வாழ்வதா சாவதா, கலைஞரும் பெரியாரும் எங்களை வாழ சொன்னார்கள், ஆனால் நாங்கள் வாழ்வதா சாவதா, தனியாருக்கு இதனை ஒப்படைக்கும் பட்சத்தில் எங்களால் வாழ முடியாது, சாகத்தான் முடியும் என்ற பதாகைகளோடு தற்பொழுது அனைவரும் ஒன்று கூடி வருகை தந்து அந்த கலைஞரினுடைய சிலை அருகே போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி அவர்களுடைய வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய அண்ணா சாலை அருகில் இருக்கக்கூடிய பெரியார் சிலையும் இருக்கிறது. அந்த பெரியார் சிலைக்கு அருகேயும் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். எவ்வளவுதான் பேருந்தில் ஏற்றி அவர்கள் புறப்பட்டு சென்றாலும் கூட பாதி வழியிலேயே மீண்டும் இறங்கி வந்து தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது
இந்த 3 இடங்கள் அண்ணா அறிவாலயம், அதே போன்று மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடம், தற்பொழுது இந்த ஓமந்தூரார் மருத்துவமனை வளாகத்திலே இருக்கக்கூடிய கலைஞர் சிலை என 3 இடங்களிலுமே இன்றைய தினம் அந்த போராட்டத்திலே தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்பது தனியார் மயமாக்கப்படக்கூடாது, அரசே தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கொடுத்து அவர்களை ஏற்று நடத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கைக்காகத்தான் தொடர்ந்து இவர்களுடைய இந்த போராட்டமானது பல்வேறு வடிவங்களிலே தொடர்ந்து இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினமும் இந்த சாலை மறியல், முற்றுகை போராட்டம் போன்ற போராட்டங்களிலே தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கையில், அதாவது போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்களின் கையில், நாங்கள் வாழ்வதா சாவதா, பெரியாரும் கலைஞரும் எங்களை வாழ சொன்னார்கள், ஆனால் வரும் புத்தாண்டிற்குள் நாங்கள் இறந்து விடுவோம் என்ற ஒரு பதாகைகளோடு தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டம், முற்றுகை போராட்டத்திலே தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களையும் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி பேருந்திலே ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தரதரவென இழுத்தும் அவர்களை அந்த பேருந்திலே ஏற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் காவல்துறையினர் ஏற்றி அவர்களை கைது செய்தாலும் கூட மீண்டும் வேறு ஒரு வடிவில் வேறு ஒரு இடங்களிலே இவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அரசு செவிசாய்க்கும் வரை, அதாவது அரசு நேரடியாக எங்களை அழைத்து பேசும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அரசு தரப்பிலிருந்து யாரும் எங்களை பேச்சுவார்த்தைக்கோ ஒருவேளை விவரங்களுக்கு நன்றி அஜய். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.